வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த ISIS அமைப்பின் ஸ்லீப்பர் செல் நபர்களை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு புனேவில் வெடிகுண்டுகளை தயாரித்து சோதனை செய்தது தொடர்பான வழக்கில் அப்துல்லா ஃபயாஸ் மற்றும் தல்ஹா கான் ஆகியோர் NIA-வால் தேடப்பட்டு தலைமறைவாக இருந்தனர். இந்நிலையில் இந்தோனேஷியாவில் இருந்து மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த இவர்களிடம் குடியுரிமை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அவர்கள் இருவரும் தேடப்படும் குற்றவாளிகள் என தெரியவந்தது. இதனையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு NIA நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்த ஹரியானாவைச் சேர்ந்த பெண் யூடியூபர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஜோதி மல்ஹோத்ரா என்பவர் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இவர் இந்திய ராணுவம் தொடர்புடைய சில முக்கிய தகவல்களை பாகிஸ்தான் தரப்பில் பகிர்ந்து கொண்டதாக கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் டேனிஷ் என்பவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் 2 முறை பாகிஸ்தான் சென்று வந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்ததோடு சந்தேகம் வராமல் இருக்க அவர்களது செல்போன் நம்பரை பெயரை மாற்றி சேமித்து வைத்ததாகவும் ஜோதி மல்ஹோத்ரா தெரிவித்ததாக காவல்துறை கூறியுள்ளது. இவரை போன்று பஞ்சாப் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த மாணவர், காவலர் என மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.